ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் டைரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இது மண்டே எடுத்த வீடியோ. இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நேற்று நைட்டு விளக்கி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. அதுக்கப்புறம் விளக்காத பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது அடுப்பு மேடை ஃபுல்லாக. அதை எல்லாத்தையும் எடுத்து சிங்க்குள்ளே போட்டுடலாம். இப்போ விளக்க வேண்டிய பாத்திரத்தை எல்லாத்தையும் சிங்க்குள்ளே போட்டுட்ருக்கோம். எல்லாத்தையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஈரத்துணி வச்சு அடுப்பு மேடை ஃபுல்லாக தொடச்சிட போகிறேன். மேடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பையும் அதே ஈரத்துணியால் தொடச்சிட போகிறேன். அதுவுமே அடுப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சிங்கை தவிர மீதி எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரமாக விளக்கி எடுத்து காய வச்சிடலாம். எல்லா பாத்திரத்தையும் நான் விளக்கிட்டேன். இப்போ சிங்கையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் விளக்கின பாத்திரம் இதெல்லாம் ஈரம் வடியட்டும். அதுக்கப்புறமா எடுத்து வைப்போம். இப்போ மேடை ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. சிங்க்குமே க்ளீன் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு காராமணி சுண்டல் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு காராமணி எடுத்துப்போம். மோஸ்ட்லி காராமணி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு அடுப்பில் குக்கரில் தண்ணி வச்சு அந்த வெந்நீரை கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ குக்கரில் வந்து பெருங்காயம் ஒரு துண்டும் போட்டுட்டேன். ட்ரை ரோஸ்ட் பண்ண காராமணியையும் போட்டாச்சு. அடுத்து அரிசி எடுத்துக்க போகிறேன். இப்போ அரிசியையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கும். கொதிக்கிற தண்ணியில் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணின அரிசியையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். அரிசியுமே சூடாக இருக்கும். தண்ணியுமே கொதிச்சிட்ருக்கிறதுனால பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். போட்டுட்டு நல்லா அதை கிண்டிட்டு இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் இதிலையே சேர்த்துடலாம். ஸோ இதை ஒரு 3-4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நமக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக உப்புமாக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மோர் மிளகாவையும் எடுத்து கட் பண்ணி வச்சுப்போம். இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை. வேணும்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ நான் தேங்காவை வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக துருவல் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு மோர் மிளகாயை தாளிச்சிருவோம். அதுக்கப்புறம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுருவோம். கடுகும் நல்லா வெடிக்கட்டும். கடுகும் வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. இது நல்லா கலர் மாறட்டும். அதுக்குள்ளே குக்கரில் நல்லா வெந்துருச்சு அரிசி. அதை எடுத்து வச்சுப்போம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெடியான அரிசி, காராமணி ரெண்டையும் இதில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் துருவல் போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஹெல்தி காராமணி சுண்டல் ரெடி. நீங்களும் இந்த காராமணி சுண்டலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இப்போ ஒரு 10:30 இருக்கும் மணி. அடுத்து லன்ச் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சாச்சு. சாம்பாருக்கு தேவையான பருப்பை குக்கரில் வச்சுட்டு குக்கரையும் விசில் போட்டு மூடியாச்சு. புளி நல்லா கொதிச்சிச்சு. அதை எடுத்து ஆற வச்சுருவோம். அதுக்கப்புறம் நான் டீ போட போகிறேன். டீ தூள், சர்க்கரை, பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கொதிக்கட்டும். கொஞ்சமாக இஞ்சியையும் தட்டி போட்டாச்சு. இதில் டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான கத்திரிக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய் 3ஐயும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். காய்கறிகள்லாம் நறுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அது தண்ணியிலையும் கொதிக்க வச்சாச்சு. இன்னொரு கடாயில் கடுகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாவையும் தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கொதிச்சிட்ருக்க காய்கறிகளையும் அதில் கொட்டியாச்சு. புளி தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு கிண்டியாச்சு. இந்த நேரத்தில் பருப்பு வேக வச்சதை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுப்போம். சாதம் ஒரு குக்கரில் வச்சாச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் பருப்பை விட்டு கொதிக்க விடுவோம். ஸோ சூப்பரான சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் போச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.